ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் வந்து 3 வகையான மீன் எடுத்து நல்லா மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துப்போம். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுப்போம். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துப்போம். இது கலருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் காரம் இருக்காது, அதனால் அதை எடுத்துப்போம். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிப்போம். நம்ம தேவையான அளவு வந்து உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம அதை சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவைன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து தெளித்து நம்ம இப்படி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீன் எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் எல்லாத்துலேயும் படுற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாமல் விட்டாச்சு. இப்போ சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து மீன் எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சாச்சு. இது 1/2 hour இல்லை 1 hour வந்து நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். இந்த மசாலா வந்து மீனில் இறங்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் பொரிக்கலாம். நம்ம இப்போ மீன் வறுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். நம்ம மீன் வந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம் மசாலா போட்டு. இப்போ அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணுமோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீன் வந்து ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அடுப்பை. தீ அதிகமாக வைக்கக்கூடாது, அப்புறம் வேகாமல் கருகிடும். அதனால் மீடியமாக வச்சுக்கலாம் தீ. ஒன் சைடு வேகத்துக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஆகும். நல்லா வேகட்டும். இப்போ மீனை வந்து திருப்பி போட்டுக்கலாம் எல்லா மீனையும். இப்போ மீன் மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் வந்து மீன் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மீனை வந்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலேருந்து. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.